ஆக்சுவலி இந்த மாதிரி படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து ஊன்னு கத்துறது, இந்த அனிமல் படம் இந்த மாதிரி படம் தான் பார்க்குறாங்க. இது பார்க்கணும். ஒரு திறமைக்காரன் இன்னொரு திறமைக்காரனை ஒத்துக்கிட்டதா சரித்திரமே இல்லைல்ல. ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு, எக்ஸலண்ட்டாக இருக்கு. பயங்கர இன்டென்ஸான மூவி, நல்ல போல்டாக பேசியிருக்காங்க, இன்டென்ஸாக இருக்கு படம். ஆக்டிங் எல்லாரோட ஆக்டிங்கும் பிரமாதமாக இருக்கு. தலித் அரசியல் பேசியிருக்காங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக பேசியிருக்காங்க, மற்ற படங்கள்லேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக. ஒரு அரசியலமைப்பில் ஆட்சி அதிகாரம்ங்கிறது எவ்வளோ முக்கியம் எல்லாருக்கும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு, கிளைமேக்ஸ் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு, படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் பிஜிஎம்மும் சூப்பராக இருக்கு. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேன்னு தோணுச்சு. பட் கிளைமேக்ஸ் அந்த ஸ்டோரியில் இருக்க மெசேஜ் வாஸ் ஆசம். அவங்களோட ஆக்டிங்ஸ், ஹீரோவோட ஆக்டிங், சசிகுமார் சாரோட எல்லா மூவிஸும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இது வந்து இட் வாஸ் நெக்ஸ்ட் லெவலாக இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இட் வாஸ் ரியலி குட். ஈவன் ஹீரோயினுக்கு கூட இது ஃபர்ஸ்ட் மூவி மாதிரியே தெரியல, அவங்க ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஐ கேன் see that in the screen itself. ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது ஆப்வியஸ்லி சசிகுமார் சார் மூவினால. பட் ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்கணும், எஸ்பெஷலி கிட்ஸ், டீனேஜில் இருக்கவங்க எல்லாருமே பார்க்கணும். அவங்களுக்கு தெரியணும் there is something happening, இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, இன் திஸ் கண்ட்ரியில் தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்குலாம் தெரியணும். ஸோ ஃபேமிலியோட கண்டிப்பாக வந்து பாருங்கள். கிளைமேக்ஸ் எமோஷன்ஸ் ரியலி ரொம்ப டச் ஆச்சு. சில சீன்ஸ் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் வந்தது. கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி ஆசம். இந்த மூவிக்கு இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் இல்லைன்னா அக்செப்டபிளாகவே இருந்திருக்காது. கிளைமேக்ஸ் வாஸ் ரியலி குட். அது இட் டாக்ஸ் அபவுட் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், காஸ்ட், அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. வெரி ஸ்ட்ராங் மெசேஜ், கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் லிமிட்டட் கேரக்டர் தான், ஒரு வில்லேஜில் இருக்க ஸ்டோரி, லிமிட்டட் கேரக்டர்ஸ். ஆனால் அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க பர்ஃபெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மூவி வாஸ் ரியலி குட். கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். இட்ஸ் வெரி ஸ்ட்ராங் மூவி. போரிங்கே இல்லை ஆக்சுவலி சசிகுமார் சார் எப்படா வந்து அவர் அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அப்படி ஃபியர்ஸ் ஆவார், அவருக்கு எப்போ கோவம் வரும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இதில் போரிங்காக இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப நேச்சுரலான ஒரு வில்லேஜ் ஸ்டோரி மாதிரி தான் இருந்தது. இட் வாஸ் நைஸ். நல்லா தான் இருந்துச்சு. அவங்க நீட்டாக வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை வந்து லைக் ரொம்ப கிறிஸ்பியாக இழுக்காமலும் சரி, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக அந்த ஒரு டைமிங்குள்ளே வந்து நீட்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து சொல்ல வேண்டியது தான். மேக்கப் வைஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி, he has done a great job. எஸ், எமோஷன்ஸ் இருக்கு. அந்த எனக்கு ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே, பட் எப்படி சொல்றது, ஒரு ஒரு சர்டன் கேஸ்டம் பேஸ் பண்ணி அவங்க வந்து மூவி எடுத்திருக்காங்க. மேபி அந்த பீப்புள் வந்து இதை பார்த்தாங்கன்னா தே வில் கெட் மோர் ஒரு கூஸ் பம்ப்ஸ். அவங்களுக்கு வந்து ஓகே ஃபைன், அவங்களுக்கு என்ன சஃபர் பண்ணுறாங்கன்றத வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் அது ரியலி எமோஷனலாக கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம அவங்களோட இதில் வந்து இருந்து பார்த்தது கிடையாது. பட் அவங்களாம் இதெல்லாம் சஃபர் பண்ணுறாங்கன்றது வந்து இப்போவும் இது நடந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனே இது கனெக்ட் ஆச்சு. அண்ட் ஐ ஹோப் இந்த மூவி பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏதாவது அப்கமிங் வந்து சேஞ்ச் ஆகும்ன்றது. நிச்சயமா இன்னைக்கு உள்ள சமுதாயத்தில் ஒருத்தரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா என் வேலையை நான் பார்க்கணும், உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையை தான் அவங்க பார்க்கணும். எனக்கு கொடுத்த வேலையில் நீங்கள் தலையிடக்கூடாது நிச்சயமாக. அதான் இப்போ என்னென்னா அவர் இப்போ அதில் ஒரு ஒரே ஒரு சீனில் சொல்லியிருப்பாங்க அழகாக பார்த்தீங்கன்னா, சசிகுமார் சார் இன்னொருத்தர், எப்போ நீ நிற்கிற நானும் நிற்கிறேன், நம்ம தான் சண்டை விடணும், இவங்க ஏன் சண்டை விட்டுக்கிட்டு காமிப்பாங்க, அந்த பக்கம் சண்டை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு கொடுத்த ஒரு சுதந்திரத்தை, எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் தான் பயன்படுத்தணும். அப்போ என்னோட அதிகாரம் பறிக்கப்படுது அப்படிங்கிறதுக்காக தான் எங்களுக்கு ரிசர்வ் தொகுதின்னு தனியாக கொடுத்துருக்குறாங்க. அதில் ஏன் நீ வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை மிக ஆணித்தரமாக அழகாக சொல்லியிருக்காரு. 2-3 இடத்துல ட்விஸ்டெல்லாம் இருக்குது படத்தில், நல்லா இருந்துச்சு. சூப்பர், மிக சூப்பராக இருந்துச்சு. நான் நிறைய ஜாதி படங்கள் வரிசையாக ஜாதி படமாக தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் இது அப்படி கிடையாது. ஜாதி படத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கிடைக்கிறதுக்கு அழகாக பண்ணியிருந்தார். சூப்பராக பண்ணியிருந்தார் சசிகுமார் எனக்கு ஃப்ரெண்டு தான். அவர் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். சசிகுமார் நடிக்கல சார், வாழ்ந்துருக்கார் சார் இந்த படத்தில். அந்த கேரக்டராகவே வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சு. டைலாக்லாம் நிறைய இடத்துல கிளாப்ஸ் ஆகிடுச்சு, பார்த்துருப்பீங்க. 2-3 இடத்துல கிளாப்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கேரக்டர், சசிகுமார் சார், சமுத்திரகனி, அந்த வில்லனோட இன்னொருத்தர், அவர் ஹீரோயின், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பயங்கரமாக ஒரு நிமிடம் கூட யாரும் அசைய முடியாது. நான் படம் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி பார்க்குறேன், 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காங்க, பொம்பளை ஆளுங்க.
இந்த பக்கத்துலேயும் பார்க்குற ஒரு ஆம்பளையால் அழுதுகிட்டு இருக்கேன் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம். ஸோ ஃபுல் எமோஷன், நல்லா அழுதேன் இடத்துல. கடைசியில் வரும்போதெல்லாம் நல்லா அந்த சசிகுமார் வந்து, ஆனால் அது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ராஜினாமா வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல இந்த மாதிரி நிறைய எமோஷன் இந்த மாதிரிலாம் இருக்கா? இல்ல கிராமத்துல இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் இப்ப பேசியிருக்காங்க. அதே சொல்கிறேன்ல, மொத்தத்துக்குமே இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து அந்த ஒரு சமுதாயத்தை ஆனால் பட் அதெல்லாம் கொஞ்சம் மீறிக்கிட்டு இருக்காங்க இப்போ. பட் இந்த படம் இன்னும் கொஞ்சம் தாண்டி வரும். ஒரு சாதாரண சாதி படமாக தெரியல அது. அதெல்லாம் தாண்டி ஒரு அருமையான ஒரு இந்த படம் பதிலடியா இருக்குமா? போய் சேரணும், சேர்ந்ததே ஆகணும். அரசியல்வாதிக்கு போய் சேர்ந்தாதான் திருந்து நாடு. இல்லைன்னா மறுபடியும் அதே குப்பையை கொட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். போய் சேரணும். ரஜினி சார் சொன்ன மாதிரி சேரலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் திருத்தவே முடியாது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே வந்து ஊன் கத்துறது, இந்த அனிமல் படம், இந்த மாதிரி படம் தான் பார்க்குறாங்க. இது பார்க்கணும். ஆக்சுவலாக ஆடியன்ஸ் இந்த மாதிரி படம் பார்த்தா தான் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்றது தெரியும்ல. ஏன்னா எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ எனக்கே வந்து யூஸ்வலாக இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சிட்டியில் இருக்கோம். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஃபேஸுக்கு எந்த அரசியல்வாதி தெரியுறாங்க இது மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு டவுனுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இது பார்க்கும்போதே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த லெவலுக்கு வந்து ஒரு மனுஷனை வந்து இப்படியெல்லாம் பார்க்குறாங்களா அப்படின்றது இருக்குது. ஸோ யூஸ்வலாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். தயவு செய்து இது தியேட்டரில் போயிட்டு பாருங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஆமாம், கண்டிப்பாக ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க. இது ரொம்ப எனக்கு இப்படி பேசியிருக்காங்களேன்றது தான் பெருமையாக இருக்குது. அட்லீஸ்ட் இந்த மாதிரி படம் ஆமாம் மாறணும். இதை பார்த்து இது பொலிட்டிக்ஸ் ஆக்சுவலி வந்து பொலிட்டிஷியன்ஸ் தான் இதை பார்க்கணும். இவங்கெல்லாம் பார்க்குறத விட ஊரில் இருக்கிற ஆளுங்க இதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இந்த லெவலுக்கு தைரியம் வரணும். அப்போதான் வந்து இதை எதிர்த்து பேச முடியும். எந்த லெவலில் இருக்கும் அவங்க சைலண்டாக இருப்பாங்க, இவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. ஸோ அதை நினச்சி ஐ ஃபீல் ஸோ ப்ரவுட். அவங்க எப்போவுமே வந்து வேற லெவல், அது சொல்லவே வேணாம். அது நம்ம எப்படி சொல்ல முடியும், அவங்கெல்லாம் வந்து வேற மாதிரியான ஒரு ஆள் தான். வேற லெவலில் இருக்கு படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் தான் எல்லாரும். இல்லை இப்போ வில்லேஜ் சைடில் பார்த்தோன்னா இன்னும் இந்த மாதிரி அடிமைத்தனம் நடந்து தான் இருக்குது. நிறைய பேர் அசிங்கப்படுத்தி தான் இருக்காங்க, அவமானப்படுத்தி தான் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த படம் பார்த்து அது சில பேர் மாறணும். அது ஒரு போல்னஸ் கொண்டு வரணும். எல்லாருமே தைரியத்தை பாராட்ட வேண்டிய ஒரு படம் இது. போர் அடிக்காம பார்க்கலாம். வேற லெவல். அவர் சும்மாவே நார்மலாக நடிப்பார், செமையாக நடிப்பார் வேற லெவலில். இந்த படத்தில் வந்து சொல்கிறது ரியலாக நடிச்சிருக்காரு. அந்த கதைக்கு ஆப்டாக இருக்கார். இல்லை சின்ன சின்ன விஷயம் கூட அதில் வந்து என்ன சொல்றது, சின்ன பையன் அந்த அவரோட சன் வந்து அந்த சின்ன செடி கூட பேசுறது, அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. சென்டிமெண்ட்டாக நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது. விசிலும் பயங்கரமாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. கதை நல்லா எடுத்துருக்குறாங்க. கதை வந்து அரசியலில் ஒருத்தவங்க தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கிறாங்கன்னா எப்படி முன்னேறுவாங்க அப்படின்றத பற்றி தான் எடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றும் அதில் குறலாம் இல்லை. படம் சூப்பராக எடுத்துருக்குறாங்க. கிளைமேக்ஸில் வந்து நம்ம எதிர்பார்த்தது வந்து அந்த அரசியலில் இவர் சுயேட்சா நின்று ஜெயிக்கிற மாதிரி வரப்ப இவர் கொஞ்சம் பவராக அந்த கேரக்டர் கொடுத்தோம்னா நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். சடனாக அந்த காட்டணுன்னு அப்படியே முடிச்சிட்டாங்க படத்தை. அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த கேரக்டர் கொஞ்சம் பவர் கொடுத்துருந்தா அப்படின்னா கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். நான் எதிர்பார்த்தது தான். கிளைமேக்ஸில் வேட்டி சட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் தோரணையாக ஒரு 5 நிமிஷம் சீன் நடிச்சிருந்தாருன்னா போன ஆடியன்ஸுக்கு அவரோட ரசிகர்களுக்கு நல்லா பூர்த்தி செஞ்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த கேரக்டர் காமிச்சாங்க, அப்படியே சடனாக முடிச்சிட்டாங்க. வில்லேஜ் சைடு நம்மளுக்கு அந்த அளவுக்கு இப்போ கிடையாது, குறைஞ்சிருச்சு. முன்னாடி நடந்த விஷயங்களை இப்போ எடுத்துருந்துருக்கலாம், நடந்திருக்கும் முன்னாடி, இப்போ கிடையாது. ஆனால் சூப்பராக நடிச்சிருக்காருண்ணா. சூப்பராக ஆக்டிங்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்கு. அதான் முன்னாடி நடந்தது தான், முன்னாடி கிராமங்களில் நடந்தது இப்போ படமாக எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். படம்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது. கடைசி கொஞ்சம் நல்லா மாசாக காட்டினா நல்லா இருக்கும். நல்லா கடைசி வந்தது அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் கொஞ்சம் மாசாக காட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அதான் கருத்து உண்மையான கருத்து சொல்லியிருக்காங்க.